பிரைஸ் தி லார்ட் தேவ மக்களே, இந்த காலவெளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த கர்த்தரை நாம் பாடி துதிப்போம். இந்த புதிய வாரத்திலும் இந்த திங்கட்கிழமையிலும் கடவுளுடைய பிரசனம் தயவு இரக்கத்தை கொண்டு நாம் பெரிய காரியங்களை செய்வோம். மகிமையான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மறவாமல் நம்மளை நடத்துவார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். எல்லாரும் இருதயத்தை உயர்த்தி மறவாமல் நடத்துகிற அந்த கர்த்தரை ஓ நன்றி சோதரன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. எல்லாம் சேர்ந்து கோடி கோடி நன்றி ஐயா. ஓ நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. இயேசுவே உமக்கு கோடி கோடி நன்றி அப்பா. நீர் எங்களை மறவாமல் ஒவ்வொரு நாளும் நடத்துகிறீர். இன்றைக்கும் உமது கரம் இருக்கிறது. நீர் நடத்துவீர். ஆமென். ஆமென். ஓ thank you Jesus. எபினேசர் நீ தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீ தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ஆமென். இயேசுவே உமக்கு கோடி கோடி நன்றிப்பா. எபனேசர் நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தெய்வம். இன்னைக்கு இந்த கால வேளையில் முத பிள்ளைகள் அவங்களுடைய வேலையை ஆரம்பிக்கும் போது, அவங்க தொழிலை ஆரம்பிக்கும் போது, அல்லது தேவனே ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறாங்க, வேலைக்கு சேர போகிறாங்க, பிள்ளைகள் அடுத்த ஹையர் கிளாஸுக்கு செல்ல போகிறாங்க, பல விஷயங்களை பிள்ளைகள் ஆரம்பிக்கிற கட்டாயத்தில் இருக்கிறாங்க. ஆனால் உங்களுடைய கரம் இல்லாமல் நாங்கள் எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது. இன்றைக்கு பிள்ளைகளுக்கு உற்சாகத்தின் ஆவியை கொடுத்து பலப்படுத்தி சகாயப்படுத்தி அவர்கள் ஜெயமெடுக்க கிருபை பாராட்டும். ஆமென் ஆமென் ஆமென். தெய்வ பிள்ளைகளை, இந்த காலவெளியில் கடவுளுடைய வேத வார்த்தையே நமக்கு ஆதாரம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஆகவே இன்னைக்கு சங்கீதம் 29ஆம் அத்தியாயம் 11ஆம் வசனத்தை ஆதாரமாக எடுப்போம். சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அங்கே என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த சங்கீதக்காரர் கர்த்தரை பற்றி அற்புதமாய் ஒரு விஷயத்தை கண்டறிஞ்சிருக்கிறார். இன்றைக்கி அநேக விஷயங்கள் இருக்குது, கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ராக்கெட் சயின்ஸு,
பூமிக்குள்ள சில வித்தியாசங்கள், கடலில் இருக்கிற சில வித்தியாசங்கள், பல விஷயங்களை கண்டுபிடிச்சி வியந்து போகிற அளவுக்கு சொல்கிறாங்க. சனி கிரகம் என்று இருக்கிறது. சனி கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பூமி போலயே இருக்குதான், கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கொஞ்சம். அதனால் உயிரினம் இருக்குதா? இதெல்லாம் கேட்கும் போது ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அதை காட்டிலும் மகத்தான ஒரு ஆச்சரியம் சங்கீதக்காரர் கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். இன்றைக்கி பிரியமானவர்களே, நீங்கள் கூனி குறுகி போய் நான் இதை எப்படி செய்ய போகிறேன், இது என்ன இப்படி இருக்குது, எனக்கு என்ன தலையெழுத்தா, நான் தப்பு செஞ்சிட்டேன்னா, ஆனால் தப்பு செஞ்சிட்டேன்னா எல்லாரும் என் தலை மேலே ஏறி நடந்துகிட்டு இருக்கிறாங்களே, ஏதோ நடக்குதே, அத்துமீறுதே, ஒரு சமாதானம் இருக்காதா, என் வாழ்க்கையில் வெற்றி பார்க்க முடியாதா, ஆண்டுகள் ஓடிக்கொண்டிருக்குது, 10 ஆண்டு 12 ஆண்டு 20 ஆண்டு ஓடிக்கொண்டிருக்குது, ஆனால் என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, நான் சோர்ந்து சோர்ந்து நாளுக்கு நாள் பலன் இல்லாமல் குன்றி போய் கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்து எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? ஆனால் தாவீது போல அநேக சங்கீதக்காரர்கள் இந்த சங்கீத புஸ்தகத்தை எழுதும் பொழுது அவங்களுடைய அனுபவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவங்களுடைய பலன் என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள். இன்றைக்கு நாமும் கூட இதை பார்ப்போம். இந்த சங்கீதக்காரர் சொல்கிறாரு, கர்த்தர் தம் ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். God's strength enable us to overcome weakness, temptation, fear and every challenge. கடவுளுடைய பலன் மாத்திரம் எதை ஓவர் கம் பண்ண வைக்கணும்? உங்களுடைய வீக்னஸ். இது நான் நல்லா இருக்கணும் தான், நான் நல்லா செய்யணும் தான் நினைக்கிறேன், நான் நல்லவனாக வாழும் தான் நினைக்கிறேன், கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி வாழும் தான் நினைக்கிறேன், ஆனால் அந்த தவறை செஞ்சிட்றேன், இந்த பாவத்தில் உந்துடுறேன், கோபத்தை பட்டுறேன், என்னால் முடியல. ஆனால் கடவுளுடைய பலத்தை நீங்கள் காலையில் எடுப்பீங்கன்னா நீங்கள் அந்த வீக்னஸை ஓவர் கம் பண்ண முடியும். டெம்டேஷன், சில சோதனைகள், அதை தாண்ட முடியல. சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் பாட்டுக்காக சொல்லிடுறீங்க, நாங்கள் இருக்கிற சூழ்நிலை. ஐ டெல் யூ ஒன் திங், கோ டு த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பலத்தை வாங்கு. நீ இந்த சோதனையை, இந்த டெம்டேஷனை கடந்து போவ, அதை தோக்கடிப்ப. அண்ட் எவ்ரி சேலஞ்ச், ஃபியர், பயம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பயம் முக்கியமாக மனுஷங்களை போய் ஆளுகை செய்யுது. அதை முக்கியமாக துரத்தி அடிக்கிறதுக்கு கடவுளுடைய பலன் அவசியம். ரெண்டாவது, இந்த வார்த்தையில் கர்த்தர் தம் ஜனத்துக்கு சமாதானம் அருளி. God's peace, the peace of God calm our hearts in the middle of life storm. நம்முடைய லைஃப்பில் இருக்கிற அந்த புயல் இல்லையா, கடந்த நாட்களில் ஒரு சிலரை பார்க்க முடிந்தது. ஒரு சில குடும்பங்களில், ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற வேதனை. அவங்களுடைய கணவனை இழந்து ஓராண்டு ஆகுது. இன்னொருத்தவங்களை பார்க்கும் பொழுது அவங்க நோய்வாய்ப்பட்டு ஒரு ஆண்டு ஆகுது. ஒரு சிலர் பல விஷயங்களை கடந்து வந்து நிற்கிறாங்க வெறுமையாக. நான் ஒன்று சொல்கிறேன், கடவுளுடைய சமாதானம் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன பண்ணும்? உங்களை காமாக்கும், உங்களை உறுதிப்படுத்தும், நிலைநிறுத்தும். இந்த சமாதானத்தை எப்படி பெறுறது? ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஆமாம், சமாதானத்தில் தான் ஓவர் கம் பண்ண முடியும்னு பார்த்துட்டோம். அந்த சமாதானம் தான் ஆளுகை பண்ணும். இட் ரிமூவ் ஃபியர், கிவ்ஸ் கான்ஃபிடென்ஸ் அண்ட் காட். அது என்ன பண்ணுது? பயத்தை நீக்குது, ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குது, நம்மளை பாதுகாக்குது. எதெல்லாம் பாதுகாக்குது? அண்ட் காட் அவர் மைண்ட் அண்ட் வி ட்ரஸ்ட் இன் கிரைஸ்ட். நம்முடைய மைண்ட் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாததுனால தான் என்ன நடக்குது? உள்ள கான்ஃபிடென்ட் இருக்க மாட்டுறது. உள்ள கண்ட விஷயம் போய் அவங்கள என்ன பண்ணுது? பயத்தை கொடுத்து நடுங்கி தவறாக அவங்கள செய்ய வைக்குது. அவங்கள கடவுள்கிட்ட இருந்து விளக்குறதா இருக்குது இந்த பயம். அந்த பயத்துக்கு இருக்கவே கூடாது. ஆனால் நம்மக்கிட்ட இருக்க வேண்டியது சமாதானம். எல்லோரும் இருக்கிற இடத்துல இயேசுவே போது சமாதானத்தாங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு சீக்கிரட்டை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக, சமாதானமாக, கான்ஃபிடெண்ட்டாக, இதுதான் எனக்கு செய்வார், நான் இதை தான் எடுப்பேன், எங்கள் அப்பா நான் கைவிட மாட்டார், அப்படி ஒரு கான்ஃபிடென்ட் இருதயத்தில் வரணும்னு சொன்னால் கடவுளுடைய சமாதானத்தை வைங்க. அதுக்கு என்ன பண்ணு? வேதத்தை எடுத்து வாசிக்கணும், அதை தியானிக்கணும், அதை நம்பணும், அதை மைண்டில் போய் வைக்கணும், ஃபிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் அந்த பீஸ் உள்ள வேலை செய்யும். ரெண்டாவது, இந்த கடவுளுடைய பீஸ் என் வாழ்க்கையில் வர்றதுக்கு
ஒன்று சொல்கிறேன், கடவுளை மாத்திரம் நம்பு. ஹலோ, எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு கடவுளையும் நம்பினோன்னா சமாதானம் வராது. கடவுளை மாத்திரம் நம்பு. உன் இருதயம் பலங்கொண்ட நகரமாக இருக்கும். கரங்களை தட்டி ஆமே. கடைசியாக காட்ஸ் பிளஸ்ஸிங், கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்படி வருது? இந்த வார்த்தையில் சொல்லுது, கடவுள் அவருடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பாராம். ஹலோ, போராட்டம், தவிப்பு, அங்கலாய்ப்புன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்படி ஆசீர்வதிப்பார்? அவருடைய ஆசீர்வாதம் ஏன் அவசியம், ஏன் முக்கியம்? மெட்டீரியல் ப்ராஸ்பரிட்டி கொடுக்குறாரு, அப்புறம் அவருடைய ஃபேவரை கொடுக்குறாரு, அவருடைய சமூகத்தையே கொடுக்குறாரு. நல்லா கவனிங்க. ஆசீர்வாதம்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரிஞ்சது மெட்டீரியல் ப்ராஸ்பரிட்டி. பட் நாட் ஓன்லி தேட், ஃபேவர். அவர் நமக்கு சாதகமாக இருக்கிறார். ஹலோ, நீ விழுந்து போயிருக்கலாம், தோற்று போயிருக்கலாம், அவமானப்பட்டு போயிருக்கலாம், வாழ்க்கையில் பல விஷயம் உன் வாழ்க்கையில் கசப்பாக இருக்குது. ஆனால் கடவுளுடைய ஆசீர்வாதம் உனக்கு ஃபேவர். அவர் உனக்கு ஃபேவராக இருந்தால் உனக்கு வேலையா, உன் திருமண காரியமா, உன் சந்ததியின் ஆசீர்வாதமா, உன்னுடைய தொழிலா, உன்னோட முன்னேற்றமா, இது எப்படி தராமல் போவார்? அதான் காடே அவர் ஃபேவர் தாரேன்றாரே. அப்போது நம்ம எடுப்பது அதிக நிச்சயம். அப்புறம் பாருங்கள், இஸ் ப்ரெசன்ஸ், அவருடைய சமூகத்தையே கொடுத்துறாரு. ஆசீர்வாதம்னா இதுதான் இருக்கிறதுல அல்டிமேட்டு. அவர் சமூகமே வந்துடுது. ஹலோ, நீ எங்கே நிற்கிறியோ அங்கே அவர் நிற்கிறாரு. நீ எந்த காரியத்தில் டிசைட் பண்ணுறியோ அங்கே இருக்கிறாரு. எந்த விஷயத்தை செய்கிறியோ அங்கே இருக்கிறாரு. இந்த இதுதாங்க கர்த்தரின் ஆசீர்வாதம். இஸ் கைடன்ஸ், இஸ் ப்ரொவிஷன். when God blesses, we become a blessing to other. கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது நாமும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். கர்த்தர் தாமே உங்களை அவ்விதமாய் ஆசீர்வதிப்பார். God bless you. Bye bye.